ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி கிளாஸ் 10 போர்டு எக்ஸாம் 25-26 இயரோட மேக்ஸ் சாம்பிள் கொஷின் பேப்பர். மேக்ஸில் ஸ்டாண்டர்ட் பேசிக்னு 2 இருக்கு. இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கோட் நம்பர் 041 சாம்பிள் கொஷின் பேப்பரில் இருக்க செக்ஷன் இ பார்க்க போகிறோம். கேஸ் பேஸ் கொஷின்ஸ். அந்த 3 கொஷின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு 1 மார்க், செகண்ட் கொஷனுக்கு 1 மார்க் அண்ட் தேர்ட் கொஷனுக்கு 2 மார்க்ஸ். அதில் ஆர் கொஷின்ஸும் இருக்கும். இப்போ 36th question என்னன்னு பார்க்கலாம். In a class, the teacher asked every student to write an example of arithmetic progression. AP na arithmetic progression. 2 boys, Aryan and Roshan, writes the progression as ரெண்டு boys ரெண்டு progression AP வந்து எழுதுறாங்க. 2 different, அது என்னன்னு கொடுத்துட்டாங்க. 2 different progression என்னன்னு. ஸோ ஆரியன் வந்து -5 -2 1 4ன்னு ஒரு AP எழுதுறான். அண்ட் ரோஷன் வந்து 187 184 181. இது வந்து ரெண்டு arithmetic progression. Now the teacher asks his various students the following questions on the progression. அந்த progression வச்சு சில questions கேட்குறாங்க, அதை ஆன்சர் பண்ணணும். First, find the sum of the common difference of two progression. First, இது வந்து தனியாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். காமன் டிஃப்ரென்ஸ். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? D equal to செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ செகண்ட் டேர்ம் வந்து -2 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -5. ஸோ இந்த மாதிரி மைனஸில் இருக்கும்போது அந்த டேர்ம் தனியாக எழுதணும் அண்ட் மைனஸ் நடுவில் கரெக்டாக போடணும், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -2 + 5 ஆன்சர் 3. டிஃப்ரென்ஸ் வந்து 3. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 184 -187. அப்போ ஆன்சர் -3ல வரும். இந்த டிஃபரன்ஸ் மைனஸ்ல தான் வருது. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 ப்ரோக்ரஷன். இந்த 2 ப்ரோக்ரஷனுக்கும் ஒரு காமன் டிஃபரன்ஸ் வந்துச்சா தனித்தனியா, அதோட சம் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதோட சம் என்ன? 3, இங்க -3. அப்போ 3 - 3 0. இங்க நம்ம மைனஸ் பண்ணல, 3 பிளஸ் அண்ட் இந்த டேர்ம் வந்து -3. இப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் தான் வரும். அதுதான் வந்து நம்ம 3 - 3 டைரெக்டாக எழுதுறோம். இப்போ 3 - 3 0. இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஃபைண்ட் த 34th டேர்ம் ஆஃப் ப்ரோக்ரஷன் ரிட்டன் பை ரோஷன். ரோஷனோட 34th ப்ரோக்ரஷன் கேட்குறாங்க. இப்போ an ஈக்குவல் டு a + n - 1d ஃபார்முலா வச்சு இப்போ ஏங்கிறது 187 ப்ளஸ் n வந்து 34 -1 இன்டூ d வந்து -3. 187 34 - 1 வந்து 33 இன்டூ -3. இப்போ 187 33 இன்டூ 3 வந்து 99 வரும். அண்ட் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வரும். இப்போ 187 - 99 ஆன்சர் 88. ஸோ ரோஷனோட ப்ரோக்ரஷனில் 34th டேர்ம் வந்து 88. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Find the sum of first 10 terms of progression written by Aryan. So ஆரியனோட ப்ரோக்ரஷனோட சம் ஃபர்ஸ்ட் 10 terms கேட்குறாங்க. இப்போ Sn ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? n/2 2a + n - 1 இன்டூ d. இதுதான் Sn சம்மோட ஃபார்முலா. இதில் என்னங்கிறது 10. ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 terms. இப்போ n10னா இங்கே 10/2 டு 2a. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். ஆரியனோட அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் ஏங்கிறது -5 ப்ளஸ் என்னங்கிறது 10 - 1 d வந்து ஆரியனோட அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் 3. அப்போ இன்டூ 3. இப்போ 5 இன்டூ 2 இன்டூ 5 10 மைனஸ் இருக்கிறதுனால -10 வரும். ப்ளஸ் 10 - 1 9 9 இன்டூ 3. 5 into -10 plus 9 3s are 27. 5 into 27 minus 10 வந்து 17 வரும். 17 5s are 85. So sum of first 10 terms of arithmetic progression of Aryan வந்து 85. இப்போ 2 mark questionலயே இன்னொரு கொஷின் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஆர் கொஷின் தான். which term of the progression will have the same value? இந்த 2 ப்ரோக்ரஷன்லையும் ஒரு nth டேர்ம், அது எந்த டேர்ம்னு தெரியாது, பட் ஏதோ ஒரு டேர்மில் வந்து ரெண்டுமே சேம் வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுலேயுமே சேம் வேல்யூ, இதுலேயுமே சேம் வேல்யூவாக இருக்கும். இப்போ இதில் 4 இருந்துச்சுன்னா இதுலேயுமே 4 இருக்கும். அந்த மாதிரி எந்த டேர்மில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 2 டேர்முமே சேமாக இருக்கும். இப்போது ஒரு டேர்மோட எக்ஸ்பிரஷன் என்ன? a + n - 1d.
இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஆரியனோட எக்ஸ்பிரஷனோட டேர்ம் அண்ட் இது வந்து ரோஷனோட எக்ஸ்பிரஷனோட டேர்ம். இந்த ரெண்டு டேர்முமே சேமா இருக்கும், அதுதான் கண்டிஷன். அது எத்தனாவது டேர்ம்ல இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த எத்தனாவது டேர்முங்கிறது தான் இந்த என். ஸோ அந்த எண்ணை நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ரெண்டு டேர்முமே அந்த nth டேர்ம்ல ஈக்குவலா இருக்கு. ஸோ அந்த என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் when and both the terms are equal. ஸோ இது வந்து ஆரியனோட ப்ரோக்ரஷன்னா அதுல a என்ன -5 பிளஸ் n-1 n நமக்கு தெரியாது, d வந்து 3. இது வந்து ரோஷனோட எக்ஸ்பிரஷன், அதுல 187a, இங்கேயும் n தெரியாது, d வந்து -3. இப்போ இந்த -5 3 உள்ள கொண்டு வந்தா 3n - 3 ஈக்குவல் டு 187. இங்க -3n. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகும். ஸோ +3. இப்போ n டேர்ம்ஸ்ல நம்ம ஒன் சைட் கொண்டு வரலாம். அப்போ 3n, இந்த -3n இங்க வந்தா +3n ஆகும். ஈக்குவல் டு இந்த 187 + 3 இருக்கு. இந்த -3 இந்த சைடு கொண்டு வந்தா +3 ஆகும். அண்ட் இங்க -5 இருக்கு, அதுவும் இந்த சைடு கொண்டு வந்தா +5 ஆகும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா 187 + 3 190, 193, 198 வருது. 198. இப்போ 3n + 3n 6n. அப்போ n ஈக்குவல் டு 198/6. இப்போ 198/6னா 33 வரும். So n equal to 33. அப்போ answer is 33rd term வந்து ரெண்டு arithmetic progressionலையும் ஈக்குவலா இருக்கும். அதாவது அந்த டேர்ம் என்னன்னு சொல்லல, பட் அந்த டேர்ம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அது எத்தனாவது டேர்ம் தான் கேட்குறாங்க. அது வந்து 33rd term. 37th question. A group of class 10 students goes to picnic during winter holidays. The position of three friends Aman, Kriti and Chahat are shown by the points P, Q, R. இப்போ குரூப் ஆஃப் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிக்னிக் போகிறாங்க. அங்கே 3 பேர் இருக்காங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த கதைலாம் வேண்டாம், அந்த பொசிஷன்ஸ் மட்டும் பாருங்கள். 3 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் அண்ட் அவங்களோட பொசிஷன்ஸ். இப்போ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பியோட பாயிண்ட்டுக்கு நேராக இருக்க எக்ஸ் என்னது 2 அண்ட் பி பாயிண்ட்டுக்கு நேராக இருக்க y என்னது 5. இப்போ பியோட பாயிண்ட் வந்து 2,5. அதே மாதிரி Q பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 4 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 4. அப்போ Qவோட பாயிண்ட் வந்து 4,4. R பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்கணும், 8க்கு நேராக இருக்கு அண்ட் ஒய் ஆக்சிஸில் 3க்கு நேராக இருக்கு. அப்போ 8,3. ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் P அண்ட் R. இப்போ P அண்ட் Rனா இந்த P அண்ட் R இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எடுத்துக்கணும். 2,5 அண்ட் 8,3. இப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square the whole root. இப்போ இதுல x1 x2 என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று x1 அண்ட் y1 எடுத்துக்கலாம். ஸோ இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். அப்போ இது வந்து x1 y1, இது x2 y2. இந்த பாயிண்ட்ஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ரூட் ஆஃப் x2ங்கிறது 8 - x1 2 the whole square plus y2ங்கிறது 3 - y1 5 the whole square. இப்போ 8 - 2 வந்து 6 square plus 3 - 5 வந்து -2 the whole square. ஸோ ஸ்கொயர் பண்ணால் எப்படியும் பாசிட்டிவாக தான் ஆகும். ஸோ 6 ஸ்கொயர் வந்து 36, 2 ஸ்கொயர் வந்து 4. இப்போ ரூட் ஆஃப் 40. இப்போ இந்த 40-ஐ நம்ம எப்படி எழுதலாம்னா 4 × 10 எழுதலாமா? ரூட் ஆஃப் 4 × 10 எழுதலாம். 4ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். அப்போ அந்த ரூட்லேருந்து ரூட் ஆஃப் 4 என்னது 2. இப்போ ரூட்லேருந்து வெளில எடுத்தால் இது 2 ஆகும். இந்த 10 மட்டும் நம்ம அந்த ரூட்டில் வச்சுக்கலாம். இப்போ 2√10ன்னு எழுதலாம். ஸோ 2√10 யூனிட்ஸ் தான் ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா இஸ் Q இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் PR. இப்போ Q வந்து அந்த பிஆருக்கு நடுவில் தான் இருக்குது. பட் அது மிட் பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கா? PQ அண்ட் QR ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னா மிட் பாயிண்ட்டுக்கு ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா இது வந்து பியோட பாயிண்ட்ஸ் அண்ட் இது வந்து ஆரோட பாயிண்ட்ஸ். Q வந்து நடுவில் இருக்கு. பட் இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது வந்து ஈக்குவல் டு QRனா இட் இஸ் மிட் பாயிண்ட். அப்படி இல்லைன்னா இது மிட் பாயிண்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா x1 + x2 divided by 2 and y1 + y2 divided by 2.
எக்ஸோட பாயிண்ட்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி பை 2 பண்ணும் அண்ட் ஒய்க்கும் அதே தான். அந்த மாதிரி பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுதா, கியூவோட பாயிண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ x1 வந்து 2, x2ங்கிறது 8, y1 வந்து 5, y2ங்கிறது 3, இப்போ டிவைட் பை 2. இப்போ 8 plus 2 10 divided by 2, 5 plus 3 8 divided by 2. ஸோ ஆன்சர் வந்து 5, 8 by 2 4. 5, 4 தான் இங்கே வருதா? இல்லை. இப்போ 4, 4 வருது. ஸோ Q is not a midpoint of PR. இப்போ தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் PQ. இப்போ PQன்னு 2 பாயிண்ட் இருக்கு அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட். அப்போ P அண்ட் Q ரெண்டுத்துல இருந்து பார்க்கும்போது ரெண்டோட லென்த்துமே ஈக்குவலா இருக்கணும். அப்போ அந்த பாயிண்ட் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட் வந்தாலுமே அது வந்து y-யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் மேல எந்த பாயிண்ட் வந்தாலுமே அதோட y வந்து இப்போ y 1 2 அந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்க வரும். ஆனா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருந்துச்சுன்னா அப்போ y-யோட வேல்யூ இந்த 0. ஸோ இந்த எக்ஸ் நமக்கு தெரியாது, இங்க வருமாலாம் தெரியாது. ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அண்ட் y-யோட வேல்யூ 0வா தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேல தான் அந்த பாயிண்ட் வைக்க போறோம். இப்போ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் விச் இஸ் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் PQ. இப்போ இந்த Pல இருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்தா Pல இருந்து பாயிண்ட் A ஓட லென்த் அண்ட் Qல இருந்து பாயிண்ட் A ஓட லென்த் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஸோ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து x, 0ன்னு எடுத்திருக்கோம் அண்ட் AP அதாவது Aல இருந்து பாயிண்ட் P அண்ட் Aல இருந்து பாயிண்ட் Q ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸுமே ஈக்குவல். அப்போ AP ஈக்குவல் டு AQ. இந்த கண்டிஷன் வச்சு நம்ம x என்னன்னு சால்வ் பண்ணலாம். இப்போ AP ஓட டிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவோம்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இப்போ APன்னு எடுக்கும் போது P ஓட பாயிண்ட்ஸ் வந்து 2, 5. இப்போ AP ஓட டிஸ்டன்ஸ் பார்க்கும் போது இது x1 y1 x2 y2. இப்போ Q ஓட பாயிண்ட்ஸ் வந்து 4, 4. அப்பயும் வந்து இது x1 y1 எடுத்துக்கலாம், இது வந்து x2 y2 எடுத்துக்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது A and P ஓட வேல்யூ பார்க்கணும், ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது A and Q வேல்யூ பார்க்கணும். இப்போ A and P வேல்யூ பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? x2 2 minus x1 x the whole square plus y2 5 minus y1 0 the whole square equal to இப்போ AQ ஓட டிஸ்டன்ஸ். அப்போ x2 வந்து 4 ஆயிடும். ஸோ 4 minus x the whole square plus y2 வந்து 4. இப்போ 4 minus 0 the whole square. y1 வந்து 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா a minus b the whole square ஃபார்முலா வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரூட்டை ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது மட்டும் எடுத்தோம்னா 2 square plus x square minus 4x a minus b square ஃபார்முலா பிளஸ் இங்க வந்து 5 minus 0 5, 5 square வந்து 25. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா 4 square 16 plus x square minus 2 into 4 into x plus இங்க வந்து 4 square அப்போ 16. இப்போ இங்க 2 square வந்து 4, அப்போ 4 plus 25 வந்து 29 வரும். மற்றது வந்து அப்படியே எழுதிக்கலாம். இங்க 16 plus 16 32 plus x square இங்க 4 2s are 8 minus 8x. இப்போ இங்கேயும் x square இருக்கு, இங்கேயும் x square இருக்கு, கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த minus 8x இந்த பக்கம் கொண்டு வந்தா plus 8x ஆகும். 8x minus 4x இந்த 29 நம்ம இங்க கொண்டு போகலாம். அப்போ 32 minus 29 plus இங்க மைனஸ் ஆகும். இப்போ 8x minus 4x வந்து 4x, 32 minus 29 வந்து 3. அப்போ x equal to 3 by 4. இப்போ x 3 by 4னா அந்த பாயிண்ட் என்ன? A ஓட பாயிண்ட் வந்து x, 0. இப்போ xங்கிறது 3 by 4னா 3 by 4, 0. A ஓட பாயிண்ட், அதாவது find the point on x axis. அந்த பாயிண்ட் என்னன்னா x axis மேல வர பாயிண்ட் வந்து 3 by 4, 0.
ஸோ இந்த பாயிண்ட் தான் P அண்ட் Q. அந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்துமே எக்ஸ் ஆக்சிஸ்ல வர பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கும். இப்போ தேர்ட் சப்டிவிஷன்ல பி கொஸ்டின், லெட் எஸ் பி a point which divides the line PQ. PQங்கிற அந்த லைனுக்கு நடுவில் ஒரு எஸ்ங்கிற பாயிண்ட் இருக்கு. அது எப்படி எந்த ரேஷியோல டிவைட் ஆயிருக்குன்னா 2:3 2:3 ரேஷியோல டிவைட் ஆயிருக்கு. ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எஸ். ஸோ நமக்கு பி அண்ட் கியூவோட கோஆர்டினேட்ஸ் தெரியும். இப்போ எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா இன்டர்னல் டிவிஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். பியோட கோஆர்டினேட்ஸ் 2,5, கியூவோட கோஆர்டினேட்ஸ் 4,4. எஸ்ஸோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா mx2 plus nx1 divided by m plus n. இது வந்து x கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் y கண்டுபிடிக்கிறதுக்கு my2 plus ny1 divided by m plus n. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். mங்கிறது 2, x2ங்கிறது இது x1 y1 x2 y2. x2ங்கிறது 4 plus nங்கிறது 3 and x1ங்கிறது 2 divided by m plus n 2 plus 3. For my2, so 2 into y2 4 plus n 3 y1 5 m plus n 2 plus 3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 4 2s are 8, 8 plus 3 2s are 6, 2 plus 3 5, 4 2s are 8 plus 3 5s are 15, இதே 5 தான். ஸோ இதோட பாயிண்ட்ஸ் வந்து 8 plus 6 14 by 5, 8 plus 15 23 by 5. ஸோ இது இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் எஸ்ஸோட பாயிண்ட்ஸ் 14 by 5, 23 by 5. Next question number 38. India Gate is located near Katharwa Path at New Delhi. It stands as a memorial at 74,187 soldiers. So இதெல்லாம் வந்து just information about that India Gate. இதெல்லாம் தேவையில்ல. This 42 meter tall structure. So India Gateோட height சொல்றாங்க. So இது நமக்கு தேவை. Was designed by Sir Edwin Lutyens in the style of Roman triumphal arches. A student Shreya of height 1 meter. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட height 1 meter. ஸோ இதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா அந்த 42 meter tall India Gate and 1 meter student oda height. First question, what is the angle of elevation from Shreya's eye to the top of India Gate if she is standing at a distance of 41 meter away from the India Gate? இப்போ இந்தியா கேட்டோட ஹைட் முதல்ல கொடுத்துட்டாங்க 42 meter அண்ட் அந்த ஸ்டூடெண்டோட ஹைட் கொடுத்தாங்க 1 meter அண்ட் அந்த பொண்ணு வந்து எவ்வளோ தூரத்தில் நிற்குதுன்னா 41 meter. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்குறாங்க. அவங்க ஐலேருந்து அந்த ஸ்டூடெண்டோட ஐலேருந்து, அப்போ ஐ லெவல்னா இந்த 1 meterல இங்கே மேலே ஹெட் மேலே தான் இருக்கும். ஸோ இந்த லெவல்ல இருந்து நம்ம இந்த ஹைட் டாப் ஆஃப் த இந்தியா கேட்டோட ஹைட் இங்கேருந்து பார்க்கணும். அப்போ இங்கேருந்து தான் நம்ம பார்க்கணும், இங்கே கீழே இருந்து பார்க்கக்கூடாது. அப்போ இந்த 1 meter இந்த 42 meterல மைனஸ் ஆகணும். இப்போ இங்கே 1 meterனா அப்போ இங்கேருந்து இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு எடுத்துக்கலாம், சிடிஇ. அப்போ இதுதான் ஹைட். அப்போ இந்த லெவல்ல இருந்து தான், இந்த ஐ லெவல்ல இருந்து தான் இந்த டாப் ஆஃப் த கேட் பார்க்க போறாங்க. அப்போ இந்த ஏபியோட லென்த் தான் எடுத்துக்கணும். இப்போ 42 minus 1 meter வந்து 41 meter வரும். இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்டா இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்தோம்னா angle of elevation கண்டுபிடிக்க tan theta equal to AB by BC. அதாவது இந்த ABங்கிற length divided by BCங்கிற length வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ ABயோட length வந்து 41, 42 இல்லை, இங்க 1 மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ 41 divided by BCயோட length 41. அப்போ 1 இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 1 தான் வரும். ஸோ 1 by 1 1. அப்போ என்ன வருதுன்னா tan theta equal to 1 வருது. tan theta இந்த தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்போது 1 வரும். இப்போ நம்ம அந்த டேபிள்ல இருக்க வேல்யூ பார்க்கணும். tan 45 இருக்கும்போது தான் tan ஓட வேல்யூ வந்து 1 வருது. ஸோ tan 45 degree 1னா அப்போ தீட்டா என்ன? theta equal to 45 degree. That is angle of elevation is 45 degree.
So second question பாருங்க, if Shreya observes the angle of elevation from her eye to the top of India Gate to be 60 degree. இப்போ அதுல angle of elevation 60 degreeன்னு கொடுத்துட்டாங்க. And how far is she standing from the base of the India Gate? இந்த லென்த் வந்து அவங்க என்னன்னு கேக்குறாங்க. ஸோ எவ்வளவு தூரத்துல அந்த பொண்ணு நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அங்கேயுமே இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். இங்க tan 16 போட்டுக்கணும், ஏன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏபி வந்து 41 தான், ஆனா நமக்கு பிசி தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ அதே டேபிள்ல நம்ம tan 60யோட வேல்யூ பார்க்கணும். tan 60யோட வேல்யூ வந்து √3. இப்போ எக்ஸ் நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டு √3 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 41 டிவைடட் பை √3. ரூட் வந்து டிவைட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், √3 denominator and numerator ரெண்டுத்துலயும் மல்டிப்ளை பண்ணா 41 √3 divided by √3 into √3 வந்து 3. ஸோ இதுதான் ஆன்சர். x equal to 41 √3 divided by 3 meters. ஸோ கொஷின் வந்து இந்த மாதிரி மீட்டர் சென்டிமீட்டர், அந்த கொஷின் வந்து நம்ம ஜஸ்ட் யூனிட்ஸ்ல கேட்குறாங்களா இல்லை நம்பர் மட்டுமா இல்லை இந்த மாதிரி மீட்டர் சென்டிமீட்டர்ஸ் வருமானு கண்டிப்பா அதை மட்டும் மறக்கவே கூடாது. கடைசி ஆன்சர் எழுதும் போது யூனிட்ஸ் ஏதாவது வந்தா கண்டிப்பா அதை எழுதிடணும். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, 2 mark question. If the angle of elevation from Shreya's eyes changes from 45 degree to 30 degree. So 45 degree இருக்கு angle of elevation. Next 30 degree வருது. So angle கம்மி ஆகும்போது distance வந்து increase ஆகும். So 45 degree வந்து 30 degree மாறுது. When she moves some distance back from the original position, find the distance she moves back. So இந்த distance already 45 degree இருந்தபோது ஒரு distance இருந்திருக்கும், and 30 degree மாறின பேர் ஒரு distance வந்திருக்கும். இந்த distance என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த BCங்கிற distance வந்து 41. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சோம். 41 அவங்க கொடுத்துருந்தாங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி வந்துச்சு. அங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம், இங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க 45 டிகிரி இனிஷியலா இருக்குன்னு. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருந்திருக்கும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி 41 மீட்டரா தான் இருந்திருக்கும். இப்போ 30 டிகிரி ஆன பிறகு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ பிஎஃப் ஓட அந்த லென்த் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிஎஃப் ஓட லென்த் என்னவா இருக்கும், பிசி பிளஸ் சிஎஃப். இந்த சிஎஃப் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த சிஎஃப் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கொள்ள distance moved back is x ன்னு எடுத்துப்போம். அப்போ பிசியோட வேல்யூ வந்து 41 பிளஸ் சிஎஃப் தான் அந்த டிஸ்டன்ஸ் மூவ் பேக், அப்போ எக்ஸ். இப்போ 41 பிளஸ் எக்ஸ். இப்போ ஆங்கிள் வந்து 30 டிகிரியா இருக்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதே மாதிரி ஏபி பை பிஎஃப். இதுல ஏபி வந்து 41, பிஎஃப் 41 plus x. இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/√3 equal to 41 divided by 41 plus x. ஸோ இந்த வேல்யூவை நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்தா 41 plus x divided by 41. இந்த √3 இங்க போகும் மல்டிபிகேஷன், அப்போ 41 √3. இப்போ இந்த 41 நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டா x equal to 41 √3 minus 41. இங்க 41 காமனா தான் இருக்கு, ஸோ 41 மட்டும் எடுத்துட்டு √3 minus 1. ஸோ இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது அந்த டிஸ்டன்ஸ் மூவ் பேக் ஈக்குவல் டு 41 into √3 minus 1 மீட்டர். நெக்ஸ்ட் 2 mark கொஸ்டின்லயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அது பார்க்கலாம். இஃப் ஸ்ரேயா மூவ்ஸ் டு a point which is at a distance of 41 divided by √3 மீட்டர் ஃப்ரம் இந்தியா கேட், டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளவு தூரத்துல அந்த பொண்ணு நிக்குது இந்தியா கேட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. And then find the angle of elevation made by her eyes to the top of the India Gate. ஸோ இதுல angle of elevation கேட்குறாங்க. சேம் முன்னாடி பார்த்தது தான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து √3 வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட ஹைட் 1 மீட்டர், இது ஹோல் ஹைட் வந்து 42. இங்க 1 போச்சுன்னா இங்க 41 மீட்டர் இருக்கும். ஏபிசி. ஓகே, இப்போ இங்க இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்தாங்களா, இல்ல, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 41 டிவைடட் பை √3 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ tan theta ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை பிசி. ஏபியோட வேல்யூ 41, பிசியோட வேல்யூ 41 டிவைடட் பை √3. இங்க டினாமினேட்டர்லேயே டிவைட் இருக்கிறதுனால சில டைம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 41 divided by 1 the whole divided by 41 divided by √3 இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா 41 divided by 1 இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறத இன்வெர்ட்டடா எழுதணும். √3 divided by 41 இப்படி எழுதணும். ஸோ இப்போ நார்மலா எழுதணும்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு 1 by √3 அந்த மாதிரி எழுதக்கூடாது, அது தப்பாயிடும். அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி எழுதிட்டு இன்வெர்ஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன்ல வச்சு இப்போ வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 41 கேன்சல் ஆயிடும். அப்போ √3 வந்து நியூமரேட்டர்ல வருது. ஸோ tan theta ஈக்குவல் டு √3. tan theta √3 எப்போ வரும்? tan 60 டிகிரி இருக்கும் போது. ஸோ tan 60 தான் √3. இப்போ தீட்டாவோட வேல்யூ 60 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நீங்க கேட்டது வந்து 60 டிகிரி. இந்த சாம்பிள் பேப்பர்ல இருக்க மற்ற செக்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ்லாம் தனித்தனி வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த எல்லா வீடியோஸுமே ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் மேத்ஸ் சப்ஜெக்டோட போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சாப்டர் வைஸ் ப்ளூ பிரிண்ட் இன்னொரு வீடியோல தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.